இப்போ உள்ளவங்களுக்கு இது புதுசாக தெரியும். அப்போ உள்ளவங்க இதை விட 10 அதுதான் திமுக சொல்ல, டே உங்கள் அப்பனெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம்டான்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இதை விட பல மடங்கு பார்த்துட்டாங்க. கடைசியாக நீங்கள் யார்கிட்ட போய் நிற்பீங்க? மக்கள்கிட்ட. மக்கள் என்ன பண்ணுவான்? உங்களை ஜெயிக்க வைக்கிறான். மத்தியில் ஆட்சியை கலைச்சி விட்டான்னா எப்படி இருக்கும்? அப்போ நீங்கள் யார்கிட்ட தான் போய் முறையிடுவீங்க? இப்போ ரொம்ப கஷ்டம்தான் அது. அதுதான் விஜய் விஜய்க்கெல்லாம் இப்போ என்ன படத்தை விடலை, அவ்வளோதான். இதே இந்திரா காந்தியாக இருந்திருந்தால் தூக்கிட்டே போயிருப்பாங்க நேரம். அந்த காலத்தில் அப்படிலாம் இருந்துச்சு. அந்த பேருக்காக இந்த ஆட்சியை நான் நல்ல ஆட்சின்னு சொல்ல வரல, இது அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. ரிவர்ஸில் ஆமாம் போயிட்டு இருக்கு. இப்போ விஜய் மத்திய அரசுக்கு பயந்து தான் ஆகணும். மத்திய சர்வாதிகாரம்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அதான் நான் சொல்கிறத நீ செய் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது எங்கே யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணாங்க, ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் சினிமாவில் இருக்கீங்க. ஆமாம். ஏன்னா ஒருத்தர் அரசியலில் இருக்கார். நீங்கள் இப்போ அடித்து பிடிச்சி கீழே பாலை கடிகள் நாய்க்கடியெல்லாம் வாங்கி சினிமாவில் பெரிய ஆளாகி ஸ்டார் ஆகிடுறீங்க. அவன் நாய் பேய் கடியெல்லாம் வாங்கி சாராயம் விற்று டீ விற்று ஏதோ பண்ணுறான். எது வேணாலும் விற்கலாம்ல, நம்ம யாரையும் சொல்லலை, தனிப்பட்ட முறை. ஏதோ ஒன்றும் வியாபாரம் பார்த்துக்கிட்டு மேலே அரசியலில் புகுந்து செருப்படி வாங்கி விளக்கமாத்தடி வாங்கி மேலே வந்துடுறாங்க, ஒரு உச்சத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு அதிகாரத்தை கவர் பண்ணிடுறான். இவன் சினிமாவை கவர் பண்ணிடுறான். நீ போய் இதுக்குள்ளே இடையில போய் நுழையணுன்னா அவன் எப்படி விடுவான்? அவன் அதிகாரத்தை காட்ட தானே செய்வான். காட்டு யாரா நீ அப்படின்ற மாதிரி கேட்பான். அந்த இதில் வடிவேல் காமில் திடீர்னு பார்த்தா பம்பு ரூம்லேருந்து ஒருத்தர் ஓடி வரான் பாருங்க, திடீர்னு. யாரா அவன் பார்த்தா புருஷன் எங்கேயோ போயிட்டான்றக்கா எவனோ ஓடி வருவான் பாருங்க. அந்த மாதிரி திடீர்னு அரசியல் அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்து வரும்போது யாரோ ஒருத்தன் குறுக்கால அரசியலுக்குள்ளேன்னு வந்தால் யாரும் கரெக்ட், அது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். யாருன்னு பார்ப்பாங்க. அது பெரிய நம்ம இவ்வளோ நாள் இப்படி வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இவன் திடீர்னு வரான், அவனை தூக்கி உள்ள வைங்கடா, அவனை போட்டு. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மக்கள் சப்போர்ட்டு தான் மெயின். அரசியல்வாதிகளுக்கும் மக்கள் சப்போர்ட்டு தான். நீங்கள் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு சம்பாரித்த மக்கள் சப்போர்ட்டை நாங்கள் படத்தை நடித்து சம்பாரிச்சிட்டோம். அப்போ புரியுது, ஜனநாயக உரிமை இருக்குல்லண்ணே. அப்போ எச் ராஜா படம் ஏன்ட்டாங்கல்ல, அவர் சினிமாவுக்குள்ள பூந்தார்ல, அரசியல் எவ்வளவு தூரம் வளர்ந்துட்டு அவர் போறல யூடியூப்ல தான் பூந்துருக்காரு. சினிமா தானே எடுத்தாரு, கடைசி யூடியூப் ஆயிடுச்சுல. இது யாரு வேணாலும் எடுக்கலாம். இதுதான் விஜய்க்கு வரும்னு நினைச்சிங்க. விஜய் அரசியலுக்குள்ள போய் கடைசியில் அரசியல்வாதி எப்படி இதுக்கு போய் யூடியூப்புக்குள்ள விழுந்தாங்களோ அதே மாதிரி விஜய் கட்சியை ஆரம்பிச்சு கடைசியில் போய் கட்சியை கலைக்கிற நிலைமை கொண்டு வந்து விட்றாங்க. இல்லைண்ணா, இப்போது இந்த இது திரும்ப திரும்ப மேல்முறையீடு அப்பீல் இப்படிலாம் சொல்லி கேஸ் போட்டே இருக்காங்க. ஒரு தேதி சொல்லிகிட்டே இருக்காங்க, இந்த தேதின்னு. அதில் இப்போ இவர் கட்சியை கலைச்சிட்டா படத்தை ரிலீஸ் பண்ண விட்ருவாங்களா? கட்சியை எப்படி கலைப்பார்? அது என்ன வீட்டுக்குள்ளே தானே. இதுதான் உங்களை சொல்கிறது, நீங்கள் விஜயோட எதிரின்றது. அந்த வார்த்தையை நான் இந்த வரைக்கும் பயன்படுத்துறதே இல்லை. கட்சியை கலைச்சிட்டு ஓடிடுவாரு, நான் கலைச்சிட்டான்னு நான் கேட்குறேன், நாட்டை விட்டு ஓடிடுவாரு. அதெல்லாம் நான் சொல்லல. ஒரு ரசிகனுக்கும் நான் சொல்லலை, நான் சொல்லலை, உள்ள வித்தியாசம். நோ, நான் சொல்லலை, நான் கேள்விகளை கேட்க ஆசை உள்ள இருக்கு பாருங்க. ஐயோ நான் சத்தியமா அதை சொல்ல, ஐயா நான் சொல்லவே இல்லை. நான் சொன்னது கட்சியை கலைச்சார். நான் சொல்லியிருக்கேன், நான் என்னைக்காவது விஜய் கட்சியை கலைச்சிட்டு ஓடிடுவாருன்னு. அதாவது கலைக்கணும்னு வேணா சொல்லிருக்கேன். அதாவது இப்ப நீங்க கரெக்டா நல்லவங்களாயிட்டீங்க, என்ன கெட்டவனாயிட்டீங்க. கெட்டவர் ஆக்கல அண்ணே, என் மேல நீங்க பழி போட்டீங்க. பழி போடல, நீங்க பழி போடுறீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா கட்சி அவர் கலைச்சிட்டா அப்படின்றீங்க. அப்படி ஒரு எண்ணமே எனக்கு வரல. அப்படி ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? நீங்க கட்சியை வச்சுட்டே வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டேன். நான் உண்மையிலே உங்களை நான் பாராட்டுறேன். அமங்கலமான ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதான் இல்லையா? அதை கூட நான் சொல்லலைன்னு இவ்வளவு தெரியுமா சார்? அது பாராட்டணும், உண்மையிலே பாராட்டணும். இந்த நாகரிகம் அவங்கள்ட்ட இல்லையேங்கிறதா அது இருக்காதுன்றது தெரிஞ்சு. இல்லைண்ணே, நான் என்ன சொல்றேன், ஒரு வார்த்தையை விளையாட்டுக்கு சொன்ன அதை சொல்லுவாங்க, ஹே அப்படி சொல்லாதப்பா விளையாட்டு கூட தரலடி அப்படின்னாங்களா, அந்த மாதிரி. இப்போ நான் சொன்னேன், அதாவது ஒருவேளை கலைச்சிட்டா நீங்கள் படம் ரிலீஸ் பண்ண விட்டுருவாங்களா? ஏன்னா எனக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது, ஏன்னா ரசிகருடைய கொண்டாட்டங்கிறது படத்துக்காக அது அப்படியே அடங்கியே போச்சு. ஜனநாயக என்னவோ பொட்டியில் வச்ச பழைய படம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இல்லை, அந்த ஃபீவரே போயிடுச்சுன்னே. அவங்க இப்போ கேஸ் போடுறாங்க. ஒன்றுமே ஆகாது. நீங்கள் ஃபீவரை அவங்க பேராசிட்டமால் மாத்திரையை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. 3 மணி நேரத்துக்கு ஒரு டைம் போட்டு காய்ச்சலை ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டாங்க. இப்போ அந்த ஃபீவரை குறைச்சிட்டாங்க. 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி வாங்கன்றாங்க. புரியுதா உங்களுக்கு? இதுதான் அரசியல்வாதிகள் செய்யக்கூடியது. அரசியல்வாதிகள்ட்ட நீங்கள் மோத முடியாது. அவனுக்கு அடிப்படையிலேருந்து அடித்து பிடிச்சி மேலே வந்திருக்கான். நீங்கள் இந்த பக்கம் சினிமாவில் வர்றீங்க, நீங்கள் போய் அவனே ஆட்டையை போட்டு அவன் இடத்த பிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? உங்கள் இடத்த பிடிச்சிருவான். அதுக்கு தான் எச் ராஜா இறங்கியிருக்காங்க.
இறக்கி பார்த்தா இப்போ அது என்னன்னா அதாவது என்னன்னா விஜய்க்கு ஈக்குவலாக நாங்கள் ஒரு ஸ்டாரை அப்படி இறக்குறோம் கிடையாது. அதுதான் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. அரசியலில் 40 வருஷம் இருந்த ராஜாவை இறக்குனா என்ன ஆகுறாரு சினிமாவில்? காலியாகி போங்காயிட்டாரா? இதுதான் நீ அரசியலுக்கு வந்து ஆவ அப்படின்றது ஒரு தத்துவமாக சொல்கிறாங்க. இதுதான் அவனுக்கு பாரு, என் ஆள் ஒருத்தர் இறக்குறேன் 40 வருஷம் 40 வருஷம் ஆர்எஸ்எஸ்ல இருந்தால் 70 வயசு ஆகுது. துணிஞ்சு 70வது வயசுல அருவாளை கொடுத்து இறக்குறோம் உள்ள. எப்படி நாசமா போறாருன்னு மட்டும் நீ பாரு. எவெல்லாம் போட்டு அடிச்சு காலி பண்றாங்கன்றது நீ பாரு. எவ்வளவுலாம் ராஜா அவமானப்பட்டு லொங்குப்பட்டு லோல்பட்டு கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கடைசியில் படத்தை ரிலீஸ் பண்ணோம்னா யூடியூப்ல போடுறத பாரு. உன் கண் முன்னாடி காட்டுறோம். இதே தான் நீ அரசியலுக்கு வந்தேன்னா ஆகும். ஒருவேளை வந்து இந்த படத்தையும் அதே மாதிரி வந்து வேணா யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிங்கன்றாங்களா? இல்லை, அப்படி இல்லை. படத்தை பற்றி அவங்க பேச மாட்டாங்க. இதை முன்னாடி எடுத்து காட்டுவாங்க. பார்த்து உதாரணத்தை காட்டுவாங்க. பார்த்துக்கோப்பா, எங்கள் ஆளுங்களே நாங்கள் எப்படி பண்ணுறோம் பாரு. இந்த லவ் படத்தில் காட்டுவோம் பாரு. வீட்டு பெரியவங்க பேச்சை கேட்காம ஓடி போச்சு. 3 வருஷத்தில் தெருவில் நிற்கிது. அந்த பையன் விட்டுட்டு ஓடிட்டான் அப்படின்னு காட்டுவாங்க. இல்லை, இதை தான் ராஜாவை வச்சு காட்டியிருக்காங்க விஜய்க்கு. இந்த பழைய படத்தை செந்தாமரை வரல அவன் கால் ஒன்றும் இல்லை கவனிச்சு அப்படின்னாரு. அதே ஏன்னா அவன் காதலிச்சு இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான் அப்படின்ற எக்ஸாம்பிள் வர்றவனுக்கு பார்க்கும்போது நடுக்க வரும். அதுதான் விஜய்க்கு அந்த நடுக்கத்தை கொடுத்துருக்காங்க. ராஜா படத்தை இறக்கி நடுங்க வரா. அதை இனிமே தான் பார்க்கணும். இல்லைங்க, நான் நடுங்குனா ஏதாவது நடக்குமா? அதாவது நீங்கள் நெகட்டிவாக பேசுகிறீங்க. விஜய் நடுங்குவார்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். நான் எல்லாமே அப்படி இல்லைண்ணே. கலைச்சிட்டா ரிலீஸ் நடுங்குவாருன்றீங்க, ஜெயிலுக்கு போயிடுவாருன்றீங்க. நீங்க வந்து அதுக்கப்புறம் கட்சியை கலைச்சிருவாருன்றீங்க, ஓடிடுவாருன்றீங்க. ரொம்ப அநியாயமா இருக்கு. நீங்க சொல்ல இந்த வார்த்தையில வேற ஆட்கள் சொல்றாங்க. ஆனா நீங்க இதை சொல்றீங்கல்ல, கலைச்சிருவாரு, ஓடிடுவாரு, படத்துல விட்டு வெளியில ஏறிடுவாரு. அப்படி இல்லாம நீங்க சாதாரணமா நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா மலையாள நடிகர் மாதிரி ஆயிடுவீங்க. அந்த சேட்டா சாயா வேணும் அப்படின்னு அவன் ஒரு டீ உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அவன் ஒன்று குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். ஓட்டு போட மாட்டான். கிரேஸ் இருக்காது. ஸோ இந்த கிரேஸை மெயின்டைன் பண்ணுறது வந்து சினிமாவுக்கா சம்பாத்தியத்துக்கு அரசியலுக்கு சம்பாத்தியத்துக்கு எல்லாத்துக்கும் ஒன்று தான். நீங்கள் அதாவது எல்லாத்துக்குமே அது நீங்கள் கிரேஸ் இருந்தால் தானே சம்பாத்தியமே வரும். 200 கோடி கேட்க முடியும். ஓகே, புரியுது அவங்க. ஆனால் அரசியலுக்கு அப்படி இருக்க முடியாதுல்ல. இல்லை, அரசியலில் அது இருந்தால் தான் இந்த கூட்டத்தை சேர்க்க முடியும். விஜய் 4 டைம். நான் என்ன சொல்கிறேன்னா, கூட்டத்தை சேர்த்துடலாம். கூட்டத்தை சேர்த்த பிறகு மக்களிடையே மக்களாக பழகி அவங்களுடைய குறைகளை தெரிஞ்சாதானே அரசியல். அது வேற இல்லை. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன ரெண்டு சினிமாவுக்கு ஓகே. சினிமாவில் வந்து ஒரு இமேஜ் மெயின்டைன் பண்ணுறது, நிகழ்ச்சி போனால் நமக்குன்னு ஒரு கூட்டம் வருதுன்னா பார்க்கவே இல்லை அப்படின்னா தான் வருவாங்க. அந்த கேமரா ஆடுற பிள்ளை இருக்குல்ல, ஆமாம், அது வெளியவே வராது. கேமரா 8 மணிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அது பாட்டுக்கு வெளியில் வந்து டிஃபன் சாப்பிட போவோம், டீ கடைக்கு போவோம், நைட்டு பாவு பாஜி சாப்பிட போவோம் அப்படின்னிங்கன்னா ஒன்று அதை தூக்கிட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா வெயிட் பண்ணி தூக்குவாங்க. இல்லைன்னா இது இவ்வளோ தானா, இது இப்போ பார்க்க அங்கே பார்க்க பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருந்துச்சு, இது சப்பையாக இருக்குது அப்படின்றாங்க. அதோட இது மார்க்கெட் அவுட் ஆயிடும். அந்த கடைசி சீன் அப்படி கலட்டி போட்டதோட ரூம்குள்ளே போடுறது தான். உள்ளுக்குள்ளேயே படியிருக்கும், அங்கேயே தான் தங்கியிருக்கும். அது வெளியே வராது. அது யாருன்னே தெரியாது. அதுக்கு ப்ரொடெக்ஷன் போட்டு வச்சா தான் அதை வேல்யூவாக அடுத்த நாள் ஷோ நடத்த முடியும். அது 8 மணி ஷோ முடிஞ்சோடனே டக்குன்னு வந்து ஒரு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? கரெக்டாக ஒரு இந்த முகமொழியை போட்டு போகுது அப்படின்னா இந்த பிள்ளை தான் அப்படின்வாங்க. அப்புறம் 4ஆவது நாள் ஒன்று அதை தூக்கிட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா அதுக்கு வேல்யூ போயிடும். புரியுதா அவங்களுக்கு? ஸோ அதனால் நீங்கள் அந்த பெப்பை ஏற்றி மெயின்டைன் பண்ணணும். அதை தான் இப்போ விஜய் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெளியே வராமே இது பண்ணி, வெளியே வந்தால் இது பெரிய கேட்டு, யாரும் பார்த்துடக்கூட முடியாது. ஒரு மன்னர் மாதிரி அவர் ஒரு மலை குகைக்குள்ளே இருப்பார், யாருமே கிட்ட நெருங்கவே முடியாது. அந்த காலத்தில் கதை சொல்லுவாங்க, 7 கடல் 7 மலை தாண்டி போனால் தான் அந்த அரக்கன் இருப்பான், அவனுடைய உயிர் அந்த கிளியில் இருக்கும், பிடிச்சிட்டிங்க. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தால் தான் அரக்கனாவோ இதாவோ கதை சொல்ல முடியும். நீ சும்மா அந்த அரக்கன் வருவான், சாயந்தரம் வருவான், டீ சாப்பிட வருவான் அப்படின்னா என்ன ஆகும்? சொல்ல முடியாது. திடீர்னு கட்டை எடுத்து பின்னாடி மண்டையில் போட்டுருவேன், அரக்கனை போட்டு தள்ளிடுவேன். நான் அரக்கன்லாம் இல்லைடா, நான் சும்மா டீ சாப்பிட வந்தேன்டா ஏன்டா இப்படின்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? ஸோ இதுதான் விஜய் ஸ்டைல். கேப்ரே ஸ்டைல் தான். நீங்கள் குங்ஃபு படத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சின்ன வயசில் பார்த்துருப்பீங்க. குரங்கை வச்சு அது அந்த ஸ்டைலில் ஒருத்தர் ஃபைட் பண்ணுவான், பாம்பை வச்சு பழகி ஒருத்தர் ஃபைட் பண்ணுவான். ஸ்னேக் அண்ட் மங்கி ஷேடோ பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அதே மாதிரி தான் இப்போ விஜய் வந்து கேப்ரே தி மங்கி ஷேடோ. புரிசாவல் கேப்ரே ஸ்டைலில் அப்படி கழட்டி போடுறது, லைட் ஆஃப் பண்ணுறது, அப்படி சத்தம் இல்லாமல் வர்றது போகிறது. அதுதான் அந்த லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது. அப்போ தான் நீங்கள் ஆஃப் அண்ட் லைட்டை போட்டு பளிச்சுன்னு போட்டு வச்சிங்கன்னா மரியாதை போயிடும். லைட்டாக பார்ல எல்லாம் எதுக்கு சின்ன லைட் போட்டு வச்சுருக்கேன்? அந்த மாதிரி
ஒருத்தனுக்கு ஒருத்தன் மூஞ்சி தெரியக்கூடாதுன்னு இருக்காது. புரியுதா? இல்லைன்னா சண்டை வந்துடும். நீ என்ன முறைக்கிற அப்படின்னு இவன் ஏதாவது ஒன்று பேசுவான், அவன் ஏதாவது பேசுவான், பஞ்சாயத்து. அதுக்காக தான் லைட் ஆஃப் பண்ணியே வச்சுருப்பேன். கண்ணு தெரியக்கூடாது. ஓகே. அதே மாதிரி பில்லு அமௌண்ட்டு தெரியக்கூடாது. அந்த பேர் மட்டும் தெரியும். அப்போ சிக்கன் கபாப்னு போட்டிருக்கா, 832 ரூபா போட்டிருக்கோம். நீங்கள் 332 ஆர்டர் கொடுத்துருவீங்க. போதை எல்லாத்துக்கும் போகும்போது 2000 ரூபா பில்லை போட்டு எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருவோம். அதுக்காக தான் லைட்டே போடுறது. ஒரு பெரிய ஹோட்டல் எதுவுமே அப்படி தான் இருக்கும் லைட்டு. ஆமாம், கண்ணூர் வேற அந்த கலரில் வேற தெரியாது. என்ன இருந்தாலும் நீங்கள் பள்ளியே விழுந்திருந்தாலும் நீங்கள் பாட்டு ஸ்பூன் வச்சு சாப்பிட்டு போயிட்டே இருப்பீங்க. புரியுதா? அதுதான் வந்து யூரோப்பியன் ஸ்டைல். டிம் லைட்ஸ். ஆமாம், எல்லாத்தையும் டிம் பண்ணிடுவாங்க. நீங்கள் என்ன சரக்கு ஊற்றி கொடுக்குறான்னு தெரியாது. அது வந்து உங்களுக்கு ஒரு இப்போலாம் என்ன சொல்லணும், ஒரு ஆம்பியன்ஸ். அப்படி ஆம்பியன்ஸ்னு வாங்க, இதுன்னு வாங்க, பாட்டை போட்டு விட்றான். எவன் பேசுகிறது எவனுக்கு கேட்கக்கூடாது, இல்லைன்னா சண்டை வந்துடும். இது பூரா இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். நீங்கள் பார்னாலே இப்படி இருக்குன்னு நினச்சிடக்கூடாது. அது பின்னாடி இதெல்லாம் காரணம். சத்தமாக பாட்டை வச்சு விட்டாங்கன்னா சண்டை போட்டாலும் வெளியே கேட்காது. மொத்தமாக பேசுவாங்க, கேட்காது. ஒருத்தனுக்கு சண்டை வராது. இவன் என்ன பேசுகிறான்னு எய்த்தாப்பில் உட்காந்துருக்கணும் கூட தெரியாது. கண்ணும் தெரியாது, காரணம் கேட்காது, வாயும் பேச முடியாது. உங்களை வந்து ஒரு டெஃப் அண்ட் டம் ஆக்கி விட்டு போகிறப்ப போதையில் வந்தியா குடிச்சியா சிக்கன் என்ன குடிக்கிறோன்னு அவனுக்கு தெரியாது. மொதல் ரவுண்டு மட்டும்தான் சொல்லுவாங்க, ஜாக் டானியல்ஸ் ஒரு லார்ஜ் கொடுத்துருங்க, இவருக்கு வந்து இந்த ரெமி மார்ட்டின் கொடுங்கன்னு வாங்க. 2வது ரவுண்டு மானிட்டரை ஊற்றி அவன் கொண்டாந்து தண்ணியை ஊற்றி சார் அப்படின்னு அப்படியே கடைன்னு ஊற்றுவான். ஊற்றி நாங்கள் ஊற்றிக்கிறனால தரமாட்டான் தெரியுமா? ஏன்னா நீங்கள் பிராண்டையும் பார்த்துடக்கூடாது, பேரையும் தெரிஞ்சிடக்கூடாது. அப்படியே இருட்டுக்குள்ளேயே உங்களை கொண்டாந்து இருட்டுக்குள்ளேயே கொண்டு போயிடுவான். நீங்களும் போதையில் வீட்டுக்கு போயிடுவீங்க. ஓகே, அந்த இருட்டு தான் லைஃப். அதுதான் வந்து விஜயோட லைஃப், விஜயோட அரசியல். இதை தான் பண்ணணும்னு பார்க்குறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இதுவா. ஆனால் இப்போது இந்த நடிக்க இப்போது கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அரசியலில் அவர் இன்னும் எலெக்ஷன்லாம் வந்து நிற்கலை. அதுக்கு முன்னாடியே இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை. இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எம்ஜிஆர், என்டிஆர் அவர்கள், அதுக்கப்புறம் யாருமே இல்லை இந்தியாவில். யாருக்காக இந்த பிரச்சனை வந்திருக்காங்க? அதாவது ஒரு என்டிஆர்லாம் ஆட்சியவே கலைச்சி விட்ருக்காங்க. என்டிஆர் மக்கள் செல்வாக்கில் ஜெயிச்ச ஆட்சியை சிஎம்ஐ கலைச்சி விட்ருக்காங்க மத்திய. ஆமாங்க, அவ்வளோ கொடூரமாக இருந்தது முதல்லலாம். இப்போல்லாம் அந்த ஆர்டிக்கிளே தூக்குனதுனால தான் இப்போ டிஎம்கே ஆட்சி. ஆர்டிகிள் 356 தானே? ஆர்டிகிள் 356 அதானே? கரெக்டா இல்லையா? 356 தான். 356 தானே அந்த ஆட்சி. அதாவது ஆட்சி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு பிடிக்காத ஆட்சி வந்துச்சுன்னா மத்திய அரசு கலைச்சி விட்ருவான். இந்திரா காந்தி காலத்திலலாம் பல கொடுமைகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். கருணாநிதி ஆட்சியை கலைச்சி விட்ருக்காங்க, கலைஞர் ஆட்சியை, அங்கே என்டிஆர் ஆட்சியை கலைச்சி விட்ருக்கு. மீண்டும் என்டிஆர்னு பெரிய வெற்றியை பெற்று தான் இந்திரா காந்தியை ஓட விட்டு வரணுது. தமிழ்நாட்டில் கலைஞர் ஆட்சியை கவுத்து விட்டாங்க எமர்ஜென்சி பீரியடில். 89 கலைச்சி ஒரு அனாமத்து ஒருத்தர் இருந்தான் பிரைம் மினிஸ்டராக, சந்திரசேகர்னு. அவனே மைனாரிட்டி, அவன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை கலைச்சி விட்டான் பொய்யான தகவலை சொல்லி. ஸோ இப்படிலாம் இருந்திருக்கு. இதெல்லாம் விட விஜய் சந்திக்கிறதெல்லாம் 10% கூட இல்லை மத்திய அரசாங்கம். என்ன ஒரு படத்தை சென்சார் விடலை, அவ்வளோதான். நீ அந்த காலத்தில் வந்து ஆட்சியை மக்களால் வாக்களித்து நீ சிஎம் ஆனாலும் நீ ஆட்சி பண்ண முடியாதுன்றதெல்லாம் இருந்தது. புரியுதா அவங்களுக்கு? இப்போ அதனால தான் விஜய் பம்புறது.